எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் கரு. இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போற மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர் ராஜேஷ் என்ற நண்பர். ஒரு சில நேரங்கள்ல பொய் சொல்லலாம் லவ் கரு. பொய்ங்கிறது தப்பு கிடையாது. நம்ம சொல்ற பொய் ஒரு சரியான காரணத்துக்காக இருக்கும்போது, அன்னைக்கு நான் அவளை வேணான்னு சொன்னேன், அது பொய் தான். நான் வேணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் அவளுக்கு கிடைச்சிருக்காதுன்னாரு. வழக்கம் போல மற்றொரு தியாகம் அதற்கு ஒரு காரணம் அப்படிதான் எனக்கு தோணுச்சு முதல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது. இல்ல லவ் கரு, வெறும் தியாகம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேல ஒரு காதல் இருந்தது. நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறத விட வேற ஒருத்தவங்க கூட இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நமக்கு தோணுச்சுன்னா தாராளமா விட்டு கொடுக்கலாம். பொய் சொல்லலாம், தப்பே கிடையாது. அன்னைக்கு நான் சொன்னது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க, டேய் நீ பொய் சொல்ற, அவளை பிடிக்கலன்னு சொல்ற, அது பொய், அவளை உனக்கு பிடிச்சிருக்குது, அவளை உன்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னாங்க. அது எப்படி நீங்களாவே சொல்றீங்க என்னால அவளை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காகவே பொய்யா நடிச்சேன், விட்டு கொடுத்தேன். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. என்ன சொல்ல போனா என் கூட இருந்தா கண்டிப்பா இப்படி எல்லாம் அவளால இருந்திருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால கொடுத்திருக்க முடியாதுன்னாரு. ராஜேஷ் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. அன்னைக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு நான் சொன்ன போய் அவளுக்கு வேணா வலிச்சிருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு நான் பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு அவ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்குது. அன்னைக்கு நான் சொன்ன போய் நினைச்சு நான் வருத்தமே படல. ஏன்னா நான் ஒரு சரியான விஷயத்துக்காக ஒரு போய் சொன்னேன்னாரு ராஜேஷ். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ஒரு சிலர் கூட கேட்டாங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்றா, அதை வச்சு அவ சந்தோஷமா இருக்கான்னு எப்படி நீ சொல்ல முடியும்? எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணுடைய மனசுக்குள்ள நீ கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம் இருக்கதானே செய்யும். நாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணணும். ஆமா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது அவங்க மிஸ் பண்ணணும். அவங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்பதான் அவங்களுக்கு அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். வாழ்க்கையில நினைக்கிறது எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிற பொருளோட மதிப்பும் தெரியாது, கிடைக்காம போன விஷயத்துடைய மதிப்பும் தெரியாது. ஒரு விஷயம் தட்டி போகணும், ஒரு விஷயம் திடீர்னு வந்து நம்ம கையில விழணும். அப்பதான் ரெண்டுத்தையுமே மதிப்பா பார்ப்போம்னாரு. விமர்சனங்கள் இல்ல, ராஜேஷுடைய உணர்வுக்கு இடம் உண்டு, மதிப்பு உண்டு, அவ்வளவுதான். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை lovegaru@myradiosari.com மெசேஜ் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் கரு.